எதிரி நாட்டோட போரிட்டு ஜெயிச்சிருந்தா கூட நமக்கு இவ்வளவு சந்தோஷம் கிடைச்சிருக்காது. ஏன்னா எதிரி நாட்டுல பொது ஜனங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க இறந்து போயிருந்தா நாம பாவப்பட்டு இருப்போம். ஆனா ஆரோக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி கேம் மூலமா, அதுவும் இந்தியாவுக்கு பின்னி பிணைஞ்சிருக்கிற, உணர்வு ரீதியா பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு விளையாட்டுனா அது கிரிக்கெட் மட்டும்தான். அந்த கிரிக்கெட்ல இந்தியா உலக கோப்பையை T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்குதுன்னா அது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான வெற்றி. அதாவது மொழி, இனம், மதம், ஜாதி எல்லாத்தையுமே கடந்து பக்கத்துல இருக்கிறவன் யாரு என்னன்னு பார்க்காம இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவனை கட்டி தழுவுறதுதான் இன்னைக்கான கொண்டாட்டம். இது அடிக்கடிக்கு நடந்தா மட்டும்தான் நாமெல்லாம் இந்தியன்ற உணர்வு அடிக்கடிக்கவே தோணும். அதுலயும் பர்டிகுலரா டுடேக்கான வெற்றி என்ன தெரியுமா? 256 இலக்கு தான். 2007 T20 வேர்ல்டு கப் தோனி தலைமையில ஜெயிக்கும் போது நமக்கு அண்டர் பிரஷர்ல இருந்தோம், பாகிஸ்தான் கூட ஆடும் பொழுது. அதே மாதிரி 2024 ரோஹித் சர்மா தலைமையில விளையாடும் பொழுது சவுத் ஆப்பிரிக்காவை எதிராகவும் நம்ம அண்டர் பிரஷர்ல இருந்தோம். ஆனா இந்த முறை அப்படிலாம் இல்ல. 7.2 ஓவர்ல 100 ரன் அடிக்கும் பொழுது கப்பு மேல ஒரு கையை வச்சாச்சு. இரண்டாவது ஹாஃப்ல 9.1 ஓவர்ல சைஃபர்ட்டுடைய விக்கெட் எடுக்கும் பொழுது இரண்டாவது கையை தூக்கி கப்பு மேல வச்சாச்சு. அதோட முடிஞ்சு போச்சு. முக்கியமா இந்த இடத்துல போட்டியினுடைய சுருக்கமா சொல்லணும்னா, ஆர்ஜே பாலாஜி சொன்ன மாதிரி ரமணா படத்துல ஒருத்தரோட உயிர் போயிடுச்சு, போன பிறகு கூட ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போயிட்டு விஜயகாந்த் சேர்ப்பாரு. அப்படி சேர்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய டீன்ஸ், டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன நடிப்பாங்க? உயிர் இருக்கிற மாதிரியே நடிச்சு எல்லா காசையும் புடுங்குவாங்க. அந்த மாதிரி இந்த போட்டியில நியூசிலாந்து எப்பவோ காலி. அதாவது 9.1 ஓவர்ல சைஃபருடைய விக்கெட் எடுக்கும் பொழுதே காலி. இருந்தாலும் உயிர் இருக்கிற மாதிரியே சாண்டனர் போராடிக்கிட்டு இருந்தாரு. ஒரு ஆஸ்திரேலியா கிட்டவோ, இங்கிலாந்து கிட்டவோ, பாகிஸ்தான் கிட்டவோ நாம ஜெயிச்சிருந்தா எதிரி கிட்ட போராடி ஜெயிச்சுட்டா அப்படின்ற ஒரு வெறி வந்திருக்கும். ஆனா நியூசிலாந்து கிட்டவோ, சவுத் ஆப்பிரிக்கா கிட்டவோ ஜெயிச்சா அந்த மாதிரி ஒரு நிலைமையில தோணல. ஐயோ சவுத் ஆப்பிரிக்கா தோத்து போயிடுச்சு, நியூசிலாந்து தோத்து போயிடுச்சுன்ற ஒரு பாவநிலை மட்டும்தான் வருது. ஆனா இந்த இடத்துல சாண்டனர் இந்த போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி இதயங்கள் மொத்தமே உடைக்கப்படும் சொல்லி இருந்தாரு. அதாவது பேட் கமின்ஸ் எப்படி இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேருமே நாங்க சைலண்ட் ஆக்குவோம்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி இவரும் ரெவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டு இருந்தாரு. ஆனா அந்த வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி வேற மாதிரி அவர் வார்த்தையை ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கலாம். அது என்ன ஸ்டேட்மெண்ட் தானே கேக்குறீங்க? 50 லட்சம் மக்கள் மட்டும் தான் நியூசிலாந்துல இருக்கிறாங்க. அந்த 50 லட்சம் மக்களுடைய இதயம் அப்பப்ப கிழிக்கப்பட்டது. அதாவது ஃபைனல் வரைக்கும் போவாங்க, தோத்து போயிடுவாங்க. இதே மாதிரியான நிலைமை நீண்டு கொண்டே இருந்தது. அந்த நிலைமையை உடைச்சு இன்னைக்கு கிழிஞ்ச இதயத்தை நாங்க தெக்க போறோம்னு சொல்லி இருந்தா அது சரியான ஸ்டேட்மெண்ட். ஆனா இந்திய ஜனங்களுடைய இதயம் உடைக்கப்படும், இந்திய மக்களுடைய இதயங்கள் கிழிக்கப்படும் சொன்னது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? நாம பாவப்படுற ஒரு அணினா அது கண்டிப்பா நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா மட்டும்தான். இந்தியா தோத்தாலும் அவங்க தானே ஜெயிக்கிறாங்க, அதுல எந்த ஒரு தாக்கமும் இல்லையே. அவங்க ஜெயிச்சாலும் இது சரிதான், நாம ஜெயிச்சாலும் சரிதான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல மட்டும்தான் இருந்தோம். ஆனா சாண்டனர் அந்த வார்த்தையை சொன்னது பகல் கனவு மாதிரி இருந்தது. பகல் கனவுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஒருத்த கண்ணாடி கிளாஸ ஒரு கூடையில வித்துக்கிட்டு இருந்தானா, அதாவது கூலிங் கிளாஸ் மாதிரி. அந்த கூலிங் கிளாஸ வித்துக்கிட்டு இருந்தவன் ஒரு மரத்தடியில் தான் வித்துக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறான். தூங்கிட்டு இருக்கும்பொழுது அவனுக்கு ஒரு கனவு வந்திருக்குது. இந்த கூலிங் கிளாஸ் எல்லாம் வச்சு முதல்ல கூடையில வித்தவன் நாளைக்கு 10 கூடையில வித்துருக்கான். அதுக்கப்புறமா ஷோரூம் ஓபன் பண்ணிருக்கான், 10 ஷோரூம் ஓபன் பண்ணிருக்கான். இப்படியே பெரிய ஆள் ஆக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் ஒரு கூடையை வித்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் கடன் கொடுக்காம போயிட்டான். அவன் கடன் கொடுக்காம போனான் பாத்தீங்களா? அவன் ஷோரூமுக்கு வந்த போது எட்டி உதைச்சானா. முழிச்சு பார்த்தா அவன் வித்துக்கிட்டு இருந்த ஒரு கூட கூலிங் கிளாஸ எட்டி உதைச்சிருக்கிறான். ஆக மொத்தம் பகல் கனவு எதுவுமே பழிக்காம போகல. அந்த மாதிரி இந்த இடத்துல சாண்டனர் பேச்சும் பழிக்காம போயிடுச்சு. இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல விமர்சனங்கள். அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம்னாவே நமக்கு ஆகாத ஸ்டேடியம், இந்த மாதிரியான விமர்சனங்கள் மட்டும்தான் இருந்தது. 2023 வேர்ல்டு கப்ல, ஓடிஐ வேர்ல்டு கப்ல பேட் கமின்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இந்தியாவை தோக்கடிச்சுட்டு அத்தனை இதயங்களையும் உடைச்சிட்டு போயிருப்பாரு. அதே மாதிரி இந்த போட்டி அகமதாபாத்ல நடக்குது. இந்த முறையும் தோத்துருவோம்ன்ற ஒரு பயம் எல்லாருக்குள்ளாரையும் இருந்துச்சு. ஆனா சூரியகுமார் யாதவ் தந்திரமா செயல்பட்டாரு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு திட்டத்தை செயல்படுத்தினாரு. அதுலயும் வருண் சக்கரவர்த்தி எல்லாம் பவர் பிளேல கொடுக்காம பவர் பிளே முடிஞ்சதுமே 5 ஃபீல்டர் அவுட்ல போட்டு கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயம். அதுவும் இல்லாம பும்ராவுக்கு பவர் பிளேல 2 ஓவரை கொடுத்தாரு. விக்கெட் மேல விக்கெட் எடுத்து இந்த இடத்துல முடிச்சு போட்டுருவோம். இதுவும் இல்லாம பேட்டிங் சைட்ல பார்த்தா டாப் ஆர்டர்ல 3 பேட்ஸ்மேன்மே 50 அடிச்சிருக்காங்க. சாம்சன் 89, இன்னொரு பக்கம் அபிஷேக் சர்மா 50, இஷான் கிஷன் 50. கடைசி நேரத்துல சிவம் துபே 8 பாலுக்கு 26 ரன். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஸ்ட்ராங்கான ஜோன் 255 அடிச்சாச்சு. 5 விக்கெட் மட்டும் தான் இழந்தாங்க. 256 டார்கெட்டை நியூசிலாந்துக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா நியூசிலாந்து பக்கம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்ல முடியும். எல்லா போட்டிகள்லயுமே இந்த நாக் அவுட்டுக்கு முன்னாடி நிறைய போட்டிகள் T20 வேர்ல்டு கப்ல நிறைய போட்டிகள் விளையாடி இருக்காங்க. அத்தனை போட்டிகள்லயுமே யார் யாரை வச்சு நல்லா டஃப் பண்ணி பயங்கரமா போட்டிருப்பாங்கன்னா சாண்டனர்,
ரவீந்திரா, ஹென்றி. அதாவது ரவீந்திரா 80 ஸ்பீட்ல போட்டா சாண்டனர் 90 ஸ்பீட்ல போடுவாரு. ஹென்றி ஒரு ஃபாஸ்ட் பவுலர், 120 130 கூட போடாம 110 போட்டு எல்லா பேட்ஸ்மேனுமே குழப்பத்துல விடுவாங்க. ஆனா இந்த போட்டியில இவங்கெல்லாம் டஃபா தெரியல. எல்லா டீமே போட்டு பொழந்துகிட்டு இருந்தது யார் தெரியுமா? நீஷம தான். அந்த நீஷம விட்டுட்டு மத்தவங்க எல்லாரையும் இந்திய அணி போட்டு பொழந்துட்டாங்க. நீஷம் ஓவர்ல தொடர்ச்சியா 3 விக்கெட்டை 16வது ஓவர்ல கொடுத்து ஆட்டத்தினுடைய போக்கையே மாத்திட்டாங்க. 280 290 270 இலக்க கொடுத்திருக்கணும். ஆனா இந்த இடத்துல கொடுத்தது 256. இதுக்கான காரணம் நீஷம் மட்டும் தான். 7.2 ஓவர்ல 100 ரன்னை கடந்தாச்சு. 10 ஓவர்ல 127 ரன்னை கடந்தாச்சு. 15 ஓவர்ல 203 ரன்னை கடந்தாச்சு. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் விழுந்திருக்கிறோம். அதுக்கப்புறமா ஆடின ஆட்டத்துல தான் 4 விக்கெட்டை இழந்திருக்கிறோம். அதுலயும் பர்டிகுலரா 16வது ஓவர்ல மட்டும் சாம்சன் காலி, இஷன் கிஷன் காலி, சூரியகுமார் யாதவ் காலி. அவ்வளவுதான், இழந்ததை மீட்டுட்டாங்கடான்னு நினைச்சோம். ஏன்னா இவங்க ஸ்லோயர் பால பவுன்ஸா மட்டுமே வீசுறாங்க. இந்திய அணி திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் 13 பால்ல ஹார்திக் பாண்டியா 18 ரன் மட்டும் தான் அடிச்சாரு. இத்தனைக்கும் சூரியகுமார் யாதவ் முன்னாடியே வந்தாரு. அவர் ஏதோ ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண போறாருன்னு நினைச்சா கடைசி நேரத்தில் அவரும் ஆட முடியாம டாட் பால வைக்கிறாரு. ஆனா சிவம் துபே எல்லாம் சாதாரணமா நினைக்க கூடாது. 8 பால் தான் விளையாடி இருக்கிறாரு. 24 ரன் ஒரே ஓவர், கடைசி ஓவர். நீஷம் 3 ஓவருக்கு 22 ரன்னை கொடுத்துட்டு 3 விக்கெட் எடுத்து வச்சிருந்தாரு. ஆனா கடைசி நேரத்துல 24 ரன்னை கொடுத்துட்டு அவரும் வாரி வழங்கிட்டாரு. இந்தியாவுக்காக 3 பேட்ஸ்மேன்கள் டாப் ஆர்டர்ல 50 அடிச்சிருக்காங்கன்னு சொன்னோம்ல. அவங்களுடைய உண்மையான ஸ்கோர் என்ன தெரியுமா? 25 பாலுக்கு 54 ரன் அடிச்சிருக்காரு இஷான் கிஷன். இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சன் 46 பாலுக்கு 89 ரன், 8 6 5 4. இதுல பர்டிகுலரா அபிஷேக் சர்மா இந்த போட்டி முழுக்க, அதாவது இந்த தொடர் முழுக்க ஃபார்ம்லயே கிடையாது. எல்லாருமே ஒரே ஒரு விமர்சனம் தான். இவருக்காக ஸ்பின்னரை எடுத்துட்டு வந்து, அதாவது ஆஃப் ஸ்பின்னரை, ரைட் ஆர்ம் ஸ்பின்னரை எடுத்துட்டு வந்து கண்டிப்பா இவருடைய விக்கெட்டை ஈஸியா எடுத்துடலாம்னு எல்லாருமே திட்டம் தீட்டுவாங்க. அந்த வகையில தான் இந்த இடத்துல யாருக்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு பால கொடுத்தாங்க? பிலிப்ஸ் கிட்ட எல்லாம் பால கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தோம், அந்த இடத்துல பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. மனுஷன் நேக்கா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. சஞ்சு சாம்சன் அதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டியில விளையாடவே இல்லை, ஓரமா உட்கார வச்சாங்க. ஆனாலும் இந்த போட்டியில பெரிய தாக்கம். நாக் அவுட்ல செமிஃபைனல்ல செமையான ஆட்டம், இந்த போட்டியில செமையான ஆட்டம், இங்கிலாந்து எதிராக செமையான ஆட்டம், அதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராகவும் பயங்கரமா விளையாடி இருக்காரு. இப்படி அற்புதமா விளையாடி யாரெல்லாம் ஒதுக்கணும்னு நினைச்சுமோ அவங்க எல்லாம் இங்க பெருசா விளையாடி இருக்காங்க. போன போட்டியில அக்ஷர் பட்டேல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. அதே மாதிரி இந்த போட்டியில மிகப்பெரிய தாக்கத்தை போலிங்ல ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அபிஷேக் சர்மா அடிச்ச ரன்னை நம்ம சொல்லிடுவோம். 18 பாலுக்கு 50 அடிச்சிருக்காரு. மிகப்பெரிய ஒரு சாதனை தான். ஃபைனல்ல ஒரு 22 வயசு பையன் இவ்வளவு பெரிய நாக்க விளையாடுறது எவ்வளவு பெரிய விஷயம். இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. மற்ற நாடுகள்லாம் உட்கார்ந்து அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவனுங்க என்னடா மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி 8 அடிக்கு மேல கப்ப தூக்கி கொண்டாடுறானுங்களே, அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. வெற்றி உறுதி ஆயிடுச்சு 9.1 ஓவர்ல. இந்த பவர் பிளேன்னு சொல்லுவோம்ல, இந்த பவர் பிளேல அதிகமான ஸ்கோர் அடிச்சது யார் தெரியுமா? இந்திய அணி தான். 6 ஓவருக்கு 92 ரன்னுக்கு 0 விக்கெட்டை இழந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அதே மாதிரி 100 ரன்னை யார் சீக்கிரமா இது வரைக்கும் அடிச்சிருந்தது தெரியுமா? சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நியூசிலாந்து 7.5 ஓவர்ல 100 ரன் அடிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ இந்தியா நியூசிலாந்துக்கு எதிராக ஃபைனல்ல 7.2 ஓவர்ல 100 ரன் அடிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல ஒரே விமர்சனம் தான். சஞ்சு சாம்சனை ஈஸியா திட்டம் போட்டு தூக்கிடலாம், அபிஷேக் சர்மாவை ஈஸியா திட்டம் போட்டு தூக்கிடலாம், இஷான் கிஷனை ஈஸியா திட்டம் போட்டு தூக்கிடலாம். இந்த பிட்ச்ல வேற ஸ்பின் அதிகமா தேவைப்படாது, ரோட் மாதிரி இருக்கிற பிட்சுக்கு ஃபாஸ்ட் தான் தேவைன்னு சொல்லிட்டு டஃபியை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. மெக்கோன்கே வெளியே தூக்கி போட்டாங்க. ஆனா இந்த இடத்துல அபிஷேக் சர்மா திட்டம் போட்டபடி தூக்க முடியல, இஷான் கிஷனை திட்டம் போட்டபடி தூக்க முடியல, சாம்சனை திட்டம் போட்டபடி தூக்க முடியல. இவங்களை தூக்க முடியாதனால அவங்க திட்டம் போட்டு நியூசிலாந்து அணியை ஒட்டுமொத்தமா தூக்கிட்டாங்க. 256 ரன் அடிக்கணும். இந்த ரன் அடிக்கிறது அவ்வளவு எளிதான விஷயம்லாம் இல்ல. இங்க எக்ஸ்ப்ளோசிவான பேட்ஸ்மேன் நியூசிலாந்து பக்கம் 2 பேர் தான். செய்ஃபர்ட், இன்னொரு பக்கம் ஃபின் ஆலன். இவங்க 2 பேரை தவிர்த்து வேற யாருமே பெரிய பேட்ஸ்மேன்லாம் கிடையாது. இந்த போட்டி முழுக்க, இந்த வேர்ல்டு கப் தொடர் முழுக்க இந்த 2 பேரும் சேர்ந்து நியூசிலாந்து அணிக்காக 500 ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் பிலோ ஆர்டர்ல இருக்கக்கூடியவர்கள் யாருமே ரன் அடிக்கல. மிஞ்சி போனா கேப்டனா இருக்கக்கூடிய சாண்டனர் தான் அதிரடியா ஆடக்கூடியவர். மற்ற இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்கள் அத்தனை பேருமே ஜொலிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஜொலிச்சது எல்லாமே எதுல தெரியுமா? ஃபீல்டிங்லயும், இன்னொரு பக்கம் போலிங்லயும். ஆனா அது எல்லாமே இந்த இடத்துல புஷ்பானமா போயிடுச்சு. ஏன்னா இவங்க அடிச்சிருக்கிறது 255 ரன். இவங்களால விக்கெட்டும் எடுக்க முடியல. ஃபீல்டிங்ல அவ்வளவு சேவ் பண்ண முடிஞ்சாலும் அதிகமான ரன் போயிடுச்சு. இதுக்கு மேல என்ன பண்றது? அதுலயும் குறிப்பா செய்ஃபர்ட், ஃபின் ஆலன் இவங்க 2 பேர் மேல மட்டும்தான் எல்லாருடைய கண்ணுமே திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக 170 டார்கெட்டை அசால்ட்டா ஒரு விக்கெட் கூட இழக்காம இவங்க 2 பேர் மட்டுமே அடிச்சிருக்காங்க, பொழந்து எடுத்துக்கிறாங்க. ஃபின் ஆலன்னா சாதாரணமான ஆள் கிடையாது.
ஃபாஸ்ட்ல போட்டு பொளந்தெடுப்பாரு. ஆனா அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, ஸ்பின்னு மட்டும்தான் வீக்னஸ். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஓவரை ஹர்ஷிப் சிங் தான் போட்டாரு. ஹர்ஷிப் சிங் போட்டதுமே 3 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. அதே ஓவர்ல ஃபின் ஆலனை கேட்ச கொடுக்க வச்சாரு. அந்த கேட்ச சிவம் துபே அசால்ட்டா விட்டுட்டாரு. இந்த இடத்துல நாம பாராட்ட வேண்டியது சூரியகுமார் யாதவ் தான். அப்படி அந்த விக்கெட்டை அந்த கேட்ச விட்டு இருந்தாலும் அந்த இடத்துல பாராட்ட தவறல. ஒரு பக்கம் கையை கொடுத்து பாப்பா பார்த்துக்கலாம், மேட்ச் எங்கேயோ இருக்கு, நீ இதுக்கு போயிட்டு வேதனை பண்றன்னு மனுஷனை உள்ள கூட்டிட்டு வந்து அவரை வெளியே அனுப்பிட்டு ரிங்கு சிங்க ஃபீல்டிங்கு எடுத்துட்டு வந்தாங்க. நல்ல ஒரு திட்டம் தான். அதுக்கு அடுத்தது பாண்டியா வந்தாரு. முதல் ஓவர்ல ஹர்ஷிப் சிங் கஷ்டப்பட்டு கொடுத்த 3 ரன்னுக்கு பதிலா இவர் 21 ரன்னை கொடுத்து மனுஷன் மாத்தி விட்டுட்டாரு எல்லாத்தையும். ஆனா அதுக்கப்புறம் செஞ்சதுதான் மிகப்பெரிய ஒரு சதி திட்டம். அதாவது இது வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி தானே பவர் பிளேல எடுத்துட்டு வருவாங்க, புதுசா அக்சார் பட்டேல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மனுஷன் நாக் அவுட் போட்டினா போதும் நாசம் பண்ணிடுவாரு. ஒன்னு ஃபீல்டிங்ல பண்ணுவாரு, இல்ல போலிங்ல பண்ணுவாரு, இல்ல பேட்டிங்ல பண்ணுவாரு. போன வேர்ல்டு கப்ல கூட மனுஷன் தான் பேட்டிங்ல அடிச்சு காப்பாத்தினாரு. இந்த வேர்ல்டு கப்ல அழகா ஃபின் ஆலனை ஃபீல்டிங்க செட் பண்ணி தூக்கி இருக்கிறாரு. வேற எந்த பிளானுமே கிடையாது. அந்த பால் மட்டும் தான் நெடுக்க போட்டாரு. அழகா மனுஷன் தூக்கி அடிச்சு கேட்ச கொடுத்துட்டு திலக் வர்மா புடிச்சு போட்டாரு. மேட்ச் முடிஞ்சு போச்சு. இங்கேயே 80% வெற்றி நமக்கு பதிவாயிடுச்சு. ஃபின் ஆலன் அடிச்ச ரன் எவ்வளவு தெரியுமா? 7 பாலுக்கு 9 ரன். ரவீந்திரா வந்து பும்ரா கிட்ட காலி ஆயிட்டாரு. 2 பாலுக்கு 1 ரன். அதுக்கப்புறம் என்ன, இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்களை ஒவ்வொருத்தரா பொறுக்கணும்னு நினைச்சாங்க. அக்சார் பட்டேல் பவர் பிளேக்குள்ளார திரும்ப வந்து பிலிப்ஸ் 5 பாலுக்கு 5 ரன் அடிச்சு வச்சிருந்தாரு. அவரையும் காலி பண்ணிட்டாரு. எல்லா போட்டியிலுமே பும்ரா கிட்ட பவர் பிளேக்குள்ளார ஒரே ஒரு ஓவர் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த போட்டியில அதிர்ஷ்டவசமா 2வது ஓவரையும் கொடுத்து அவரை விக்கெட் எடுக்க தான் கொடுக்க வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இடத்துல விக்கெட் எடுக்க முடியல. 6 ஓவருக்கு பவர் பிளேக்குள்ளார 52 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்துட்டாங்க. ரன் என்னதான் பவர் பிளேல கரெக்டா வந்திருந்தாலும் தேவையான விக்கெட்டுகள் அந்த இடத்துல இல்லாததுனால இனிமே வெற்றின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். 80% உறுதி ஆயிடுச்சு. இந்தியா கிட்ட கப்பு வந்துருச்சு. 8வது ஓவர்ல பாண்டியா சாப்மேனை காலி பண்ணாரு. அதுக்கு அடுத்தது 26 பாலுக்கு 52 ரன் அடிச்சு அதிரடியா ஆடிக்கிட்டு இருந்த சைஃபர்ட்ட 9.1 ஓவர்ல காலி பண்ணி ஆட்டத்தையே முடிச்சு வச்சுட்டாங்க. இதுக்கு மேல ஆட்டம் நியூசிலாந்து கிட்ட கிடையாது. அங்கேயே முடிஞ்சு போச்சு. கோப்பை மேல இந்திய அணி கை வச்சாச்சு. இதுக்கு மேல ஆட்டத்தை பாக்குறது வேஸ்ட் தான். அந்த மாதிரியான ஒரு நோக்கத்துல மட்டும்தான் இந்திய ரசிகர்கள் வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆகையினால் அந்த பிரஷரை தாங்க முடியாம நியூசிலாந்து அணியும் கோட்டை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. விக்கெட்டை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பும்ரா தனக்கு தேவையான 4 விக்கெட்டை இந்த இடத்துல எடுத்திருக்கிறாரு. துவம்சம் பண்ணிட்டாரு. நியூசிலாந்து அணி ஒரு அணியே கிடையாதுன்ற மாதிரி வாரி தூக்கி போட்டுட்டாரு. 4 விக்கெட், அதுலயும் 2 போல்ட 3 போல்ட எடுத்திருக்கிறாரு. கடைசி நேரத்துல சாண்டனர் மட்டும் கேப்டனா போராடி 35 பாலுக்கு 43 ரன் அடிச்சிருப்பாரு. மீது இருக்கக்கூடிய அத்தனை பேட்ஸ்மேன்கள், அதாவது சைஃபர்ட் 26 பாலுக்கு 52, இவர் 35 பாலுக்கு 43, மற்ற இருக்கக்கூடிய அத்தனை பேட்ஸ்மேன்களுமே இந்த இடத்துல என்ன ஆனாங்க, சொற்ப ரன்கள் ஒற்றை இலக்கத்துல வெளியேறி இருக்கிறாங்க. இறுதியா இந்தியா 96 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. 159 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி இருக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்திய அணி தொடர்ச்சியா 2 முறை T20 வேர்ல்டு கப் அடிச்சு சாதனை பண்ணிருக்கிறாங்க. அதுவும் இல்லாம ஒரு நாடு T20 வேர்ல்டு கப் நடத்துதுன்னா அந்த நாடு இது வரைக்கும் T20 வேர்ல்டு கப் அடிச்சதே கிடையாது. ஆனா இந்த முறை இந்தியா நடத்தி இந்தியாவே அடிச்சிருக்கு. அதுலயும் குறிப்பா T20 வேர்ல்டு கப்பை 3 முறை அதிகமா வச்சிருக்கிறது இந்திய அணி மட்டும்தான். ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க இந்த கிரிக்கெட்ல. ஆனா அத்தனை விதத்தையுமே உடைச்சு இன்னைக்கு இந்தியா மேல வந்து நின்று இருக்கிறாங்க. இந்தியா பயங்கரமான அதிபயங்கரமான ஒரு அணி. அதை யாருமே மறுக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு போர்ல அவ்வளவு ஏவுகணை தாக்குற மாதிரி 18 6 அடிச்சு எதிரணியை பயமுறுத்தி எதிரணி எதிரில நிக்காத அளவுக்கு, தகுதி இல்லாத அளவுக்கு ரன்களை வாரி அடிச்சு ஒரு பக்கம் சுருட்டி எடுத்திருக்கிறாங்க. இந்த உலக கோப்பையினுடைய வெற்றி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா, இல்ல IPL நிகழ்வுகளை, இனிமே வரக்கூடிய IPL நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா, தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.